தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறு பிள்ளையின் இயேசுவின் ஞானத்தை குறித்து அந்த ரபிமார்கள், வேதப்பாரர்கள், யூதர்கள்லாம் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு போதகமாக இருந்துச்சு. அவர்கள் அந்த யூதர்கள் தீர்க்க தரிசன பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார்கள். அதில் அநேக மாணவர்கள் இருந்தார். அந்த தீர்க்க தரிசன பள்ளியிலே இயேசு படிக்கவில்லை. அவர் ஒரு கிராமத்தில் இருக்க, ஆனால் அவர் சத்தியத்தை தெரிந்து கொண்டார். தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடத்தும் அந்த தீர்க்க தரிசன பள்ளியில் அவர் படிக்கலை. அது அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களை விட தீர்க்க தரிசன பாடத்திலே அவர் அதிகமாக கற்றறிந்தவராக இருந்தார். அவர் பேசும்போது வசீகரமாக இருந்துச்சான். அப்பேற்பட்ட ஒரு பேச்சு அந்த 12 வயதில் இருந்து அப்படி காணப்பட்டார். அவங்கெல்லாம் அவர் பக்கமாய் இழுக்கப்பட்டார். அந்த அளவுக்கு அந்த பேச்சு வசீகரமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு அசாதாரண திறன்கள் இருந்ததை இந்த யூதர்கள், வேதப்பாரகர்கள், ரபிமார்கள், ஆசாரியர்கள் கண்டார்கள். என்ன இப்படி பேசுகிற, இவ்வளோ ஞானம் எப்படி இந்த சிறு வயதில் இவருக்கு இருக்குது அப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார். அவங்க நடத்தும் பள்ளியில் என்ன உடனே ஒரு திட்டம் போடுறாங்க பாருங்கள். இந்த ரபிமார்கள்லாம் உடனே ஒரு திட்டம் போடுறாங்க. இவரை நம்ம பள்ளியில் ஒரு மாணவனாக சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சேர்த்தா இவர் இஸ்ரவேலுக்கே ஒரு கனப்படுத்தும் ஒரு பெரிய ஆளாக அவரை ஆக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் திறமையாக அந்த தீர்க்க தரிசன பாடங்களை, இந்த மேசியாவை குறித்த காரியங்கள் எல்லாம் விளக்கமாக, மிகவும் தெளிவாக, ஞானமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கார். இவங்க இப்படி ஒரு தெளிவான விளக்கங்களை என்னைக்குமே கேட்டது கிடையாது. நெடுங்காலமாக காத்திருந்த மேசியா பற்றின சம்பவத்தை விளக்கி சொல்றார். அவரது வருகையின் நோக்கம், எதற்காக அவர் வரணும் என்பதை விளக்கி சொல்றார். அவருடைய ராஜ்யத்தின் இயல்பெல்லாம் விளக்கி சொல்றார். இந்த 3 காரியங்களை விளக்கி சொல்லும் போது ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். எப்படி இது வேதத்தோடு ஒப்பிட்டு, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களோடு ஒப்பிட்டுலாம் பேசும்பொழுது, அந்த சாட்சியோடு பேசும்போது அவர்கள் வாயடைத்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இந்த ரபிமார்கள் ஆச்சரியப்பட்டார்களே தவிர அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஏன்னா அவர்கள் உள்ளத்திலே பெருமை இருந்துச்சு, மேட்டிமை இருந்துச்சு, ஆணவம் இருந்துச்சு. அவர் பேச்சை மாத்திரம் கேட்டார்கள். வசீகரமாக இருந்தது, ஈர்க்கப்படுகிறதாக இருந்தது. அந்த வெளிச்சம் அவர்கள் இதயத்திலே போய் சேரவில்லை. இதயத்திலே கதவை தட்டினது, ஆனால் அவர்கள் உள்ளே விடவில்லை. இதெல்லாம் தடுத்தது அவர்கள். ஆணவம், பெருமை, மேட்டிமை. நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது நல்லா இருக்குது, பேசுறதுலாம் நல்லா இருக்குது, ஆனால் ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கும் அநேகர் அப்படி தான் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பேசிக்கிறதுலாம் அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க. டிவியில் எல்லா பிரசங்களும் கேட்கறது, எல்லாத்தையும் கேட்குறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து பாரு, அதில் உள்ள நலமானதை பிடித்து கொள்ளுன்ற. அது நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது, பேசுகிற ஒவ்வொரு காரியமும் என்ன வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறது, ஆண்டவர் அதன் மூலமாக நம்மிடத்தில் என்ன பேச வருகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இவர்கள் உள்ளத்தில் அது விடலை. அவர் அவ்வளவு எடுத்து சொல்கிறார். மேசியாவுடைய அந்த சம்பவங்கள், வருகையின் நோக்கம், ராஜ்யத்தின் இயல்பெல்லாம் அவர் சொல்கிறார். அதை அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ரபிமார்கள் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க தவிர ஏற்றுக்கலை. இயேசுவை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவங்க பெற்றோர்கள் மரியாளும் யோசேப்பும் அங்கே வராங்க. ஆலயத்தில் இவர் இங்கே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த 12 வயசில் இப்படி தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. அவர் அங்கே பெரிய ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத முதல் முறையாக பார்க்குறாங்க. இந்த மரியாளும் யோசேப்பும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, அதே நேரத்தில் சந்தோஷப்பட்டாங்க. அவரை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, 3 நாட்களாக தேடிக்கொண்டிருந்தார். 3ஆவது நாளில் தான் அவரை கண்டுபிடித்தார். அப்போ அவர் பேசுகிறத குறித்து ஆச்சரியப்பட்டு மரியாள் என்ன செய்கிறா, எப்போ பார்த்தாலும் அவருடைய செய்கை, அவருடைய குணநலன்கள், அவர் எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனதில் வைத்துக் கொள்வார்கள்.
இப்போ இப்படி பேசி இந்த ஆச்சரியப்பட்டவங்க வந்து உடனே மரியாள் வந்து எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றான். மரியாள் கேட்குறாங்க. இங்கே கேள்வி என்னன்னா, அவர் காணாமலா போனார்? இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டாரா? இந்த பெற்றோர்கள் எங்கே அழைத்து கொண்டு போனார்கள்? எருசலேமுக்கு தானே போனாங்க. அப்போ அவர் எங்கே இருக்காரு? திரும்ப பயணப்பட்டு திரும்ப எருசலேமுக்கு போகும்போது அவர் அங்கே தான் இருந்தார். காணாமல் அடித்தது யார்? அவர்கள் கண்களிலிருந்து காணாமல் போனதுக்கு காரணம் யார்? இவங்க தான். ஏன்னா இவர்கள் அவரை ஒரு நாள் முழுக்க தேடல். அங்கே எருசலேமிலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவர்கள் கூட இருந்த நண்பர்கள், குடும்பத்தினர், எத்தனையோ பேர் கூட போயிருக்கிறாங்க. வரும்பொழுது இவர்கள் கூட சந்தோஷமாக பேசி கொண்டு போய் அப்படியே ஒரு நாள் முழுக்க பயணப்பட்டு போய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த இயேசு 12 வயசு அந்த இயேசுவை மறந்து விட்டார். அவர் கூட இருந்ததை மறந்தே போய்விட்டார். இங்க இவர்கள் காணாமல் அடித்து விட்டு இவர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாயின்னு கேட்குறாங்க. யார் காரணம்? அவர் அங்கேயே தானே இருக்காரு. நீங்க எங்க விட்டுட்டு போனீங்களோ அதே இடத்துல தான், அந்த ஆலயத்தில் தான் அவர் நின்றுட்டு பேசிட்டு இருக்கார். இவர்கள் கண்களுக்கு தான் மறைந்து போனார். ஏனென்றால் இவர்கள் அவரை மறந்துட்டாங்க. அதான் இங்க நடந்தது. அதற்கு இயேசு உடனே பதில் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் எங்களுக்கு இப்படி செய்தான்னு கேட்கும்போது இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்னு கேட்குறேன். திரும்ப அவருடைய கேள்வி, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். உடனே ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்த கேள்வியை அங்கே வைக்கிறார். நீங்கள் ஏன் என்னை தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு கேட்குறேன். இது எப்படி கேட்குறாருன்னா, அப்பாவித்தனமாக, ஒரு மென்மையாக, நாம் மனிதர்களை போல ஒரு முரட்டுத்தனமாகலாம் கேட்கல, அப்பாவித்தனமாக, புத்திசாலித்தனமாக இந்த பேசப்பட்ட அந்த வார்த்தையில் அவரது பெற்றோருக்கு ஒரு மறைமுகமான ஒரு கண்டிப்பு இருந்துச்சு. செல்லமாக கண்டிக்கிறார். எப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாரு பிதா? பெற்றோர்களாகி உங்களிடத்துல என்ன பொறுப்பு கொடுத்தார்? பிள்ளைகளை கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்று. அந்த இயேசுவை கவனித்துக்கொள். தேவன் உலகத்தில் பிறக்கணும்னா ஒரு பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தது எங்க? அந்த மரியாளை தேர்ந்தெடுத்த. எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க அந்த உலகத்தில். மரியாளை தேவன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அப்பேற்பட்ட சாக்கியம் அடைந்த மரியாள் அந்த ஒரு நாளில் கவனக்குறைவாக இருந்து விட்டார். இதை ஆண்டவர் மென்மையாக கண்டிக்கிறார். ஏன் என்னை தேடுறீங்க? நான் இங்கே தானே இருந்தேன். நீங்கள் எங்கே விட்டுட்டு போனீங்கன்னா அங்கேயே தானே இருக்கேன். அவங்க தங்கள் கடமையை கவனத்தில் வைத்திருந்தார்கள். அவரை கவனிப்பதில் சிரமம் இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தன்னடக்கமாக, ஒரு மென்மையாக அவர் வந்து என்ன சொல்றாரு, நினைவுபடுத்துறாரு. நீங்கள் உங்கள் கடமையில் கவனமாக இருந்திருக்கணும். அதைத்தான் பெற்றோர்களுக்கு ஒரு கடமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் வளர்ச்சியிலும் அவர்கள் சிந்தனைகளிலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக பார்த்து வளர்த்திடுங்கள். அப்படி நமக்கு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது போது ஆண்டவரிடத்தில் உதவி கேட்க வேண்டும் என்று எல்லா ஆலோசனைகளும் ஆண்டவர் வைத்திருக்க. அப்போ சிறு பிள்ளைகளிலிருந்து அந்த வேத போதனைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்காக இரவு பகலும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பிலே வளருவார்கள். ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போவார், ஆசீர்வதித்து கொண்டு போவார். இதைத்தான் ஆண்டவர் வந்து அங்கே மென்மையாக கண்டிக்கிறார். ஆனால் அவருடைய பிதா தங்களுக்கு விசேஷமான ஒரு ஒப்படைத்த கடமையை அவர்கள் புறக்கணித்த போது, அதாவது அவரை கண்காணிப்பது எல்லாமே அவர்கள் புறக்கணித்த போது, அவர் விசேஷமாக வானத்திலிருந்து இறங்கி வந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்தார். அதை நம்ம நன்றாக பார்க்கணும். நாமும் அவரை தொடர்பிலே வைக்க வேண்டும். ஒரு நாள் கூட அவரை மறந்துவிடக்கூடாது, அவரை விட்டு விடக்கூடாது. இது முக்கியமான ஒரு செய்தியாக இந்த இடத்துல இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம செய்யறதுன்னா காலையில் எழுந்தவுடன் ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, இரவு முழுக்க எங்களை பாதுகாத்து இன்றைய நாள் முழுக்க எங்களை பாதுகாத்தோம்.
அதோடு இரவு படுக்கும்போது ஒரு ஜபம் ஒன்று பண்ண வேண்டியது. ஆண்டவரே, இன்று இரவு முழுக்க எங்களை பாதுகாத்துடலாம், காலை முழுக்க எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஆனால் அந்த நாள் முழுக்க ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஆண்டவரத்தில் பேசுறது கிடையாது. அதனால் அவரை தொடர்பிலேயே வைத்திருக்க வேண்டும். ஒரு மணி நேரம் கூட நாம் அவரை நினையாமல் போனால் நமக்கு ஒரு சோதனையோ சாத்தானின் தாக்குதலோ எது வேணுமா வந்துவிடும். எலன் வீட்டு அம்மையார் நிறைய இடத்துல அதை எழுதியிருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் மறந்துட்டீங்கன்னா கூட அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி கொள்வான். ஏதாகிலும் ஒரு காரியத்தில் உங்களை விட வச்சுக்கலாம், ஏதாகிலும் ஒரு காரியத்தில். அதனால் எப்பொழுதும் அவருடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டு அவருடைய சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அதான் நமக்கு பாதுகாப்பு. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர். பார்த்தீங்களா, என்ன ஆழமான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, ஒரு மனுஷன் எல்லாருடைய இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர். என்ன அர்த்தம்? அது நம்ம எதாக பாவம் செய்ய போகிற அந்த சந்தர்ப்பம், அந்த ஒரு சிந்தனை நமக்கு தோணுது பார்த்தீங்களா, அந்த தோன்றும் போதே அறிஞ்சிருவார் அவர். அதை செயல்படுத்தும் போது தான் மனுஷன் அறிவான். ஆனால் உள்ளத்திலே தோன்றும் போதே அறிகிறவராக இருக்கிறார் தேவன். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நம்ம அவரை தேடணும்னா அவர் நமக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த வசனத்தை நன்றாக குறித்து கொள்ள வேண்டும், நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தேடுனா அவர் தென்படுவார். ஏன்னா அவர் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம அவரை விட்டுட்டா அவர் என்னைக்கும் நம்மளை விட்டுருவார். அந்த கதியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவர் என்னைக்கும் நம்மளை கைவிட்டா என்ன ஆகுது? அவருடைய தூதர்கள் நம்மகிட்ட இருக்க மாட்டாங்க, பரிசுத்தாவி இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா அந்த இடத்துல? அவருடைய தூதர்கள் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? பரிசுத்தாவி இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம கதி? யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆலயத்துக்கு போகிறோம், பல தேவ செய்திகளை கேட்குறோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கையெல்லாம் செலுத்துகிறோம், ஆசீர்வாதமாக வரோம்னு சொல்லிட்டு நம்ம வரோம். திரும்ப மற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஓய்வு நாள் வரைக்கும் நாம் ஆண்டவரை நினைக்க வேண்டும். அன்றைய ஒரு நாளில் தான் நினைப்பதல்ல, எல்லா நாளும் ஆண்டவரை நினைக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், வேதம் வாசித்து கொண்டே இருக்கணும், அவருடைய தொடர்பிலேயே இருக்க வேண்டும். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அங்கே பாருங்க, அங்கே யோசேப்பிடத்தில் என்ன தேவதூதன் சொல்கிறான் பாருங்க. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்கே யோசேப்பு கிட்ட சொல்லப்பட்டுருச்சு, மரியாள் கர்ப்பமாக இருக்கிறா, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது தேவனாகிய கர்த்தரிடத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்ட தேவதூதர் என்ன சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31-35. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அப்போ யாருடைய பிள்ளை அவர்? யாருடைய குமாரன்? உன்னதமானவருடைய குமாரன் சொல்லப்பட்டுருச்சு. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு ராஜு என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றான். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். வயிற்றில் சுமக்கிற பிள்ளை எது? யாரு? ஒரு தேவன் என்று இங்கே காட்டுகிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவன் வயிற்றில் பிறக்கிற இவர்கள் 2 பேருக்கும் தேவ தூதர்கள் சொல்லி இருக்காங்க. அப்பா அப்பேற்பட்ட பிள்ளைய எப்படி கண்காணிச்சாங்க? அவரை அனாவசியமாக விட்டுட்டாங்க. ஒரு நாள் முழுக்க இவர்கள் தேடினார்கள். அப்படிப்பட்ட இவரை கண்காணிக்க வேண்டாமா? ரட்சகரை பார்த்து கொள்ள உலகத்தில் எந்த பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் சாக்கியம் கொடுக்கப்படல, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்களை மறந்து விட்டார்கள். ஒரு நிமிடம் கூட அவரை மறந்து விடக்கூடாது. ஆனால் அவரை ஒரு நாள் முழுவதும் மறந்து போனார்கள். அவரை கண்டுபிடிச்சோன்னா அவர் மீது குற்றம் சுமத்துறாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க அவர் மேலே. இயேசுவும் திரும்ப அவங்களுக்கு சாந்தமாக ஒரு பதில் கொடுக்குறாரு. அதை குற்றத்தையும் அவர் விளக்கியும் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் முதல் முறையாக அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு உறவை சொல்கிறார். எப்படி? நீங்கள் ஏன் என்ன தெரியும், பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? முதல் முறையாக பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன, ஒரு உறவு என்ன என்பதை பேசுகிறார். 12 வயசில் பேசுகிறார்.
இப்போ இன்னொரு காரியத்தை இதில் ரகசியத்தை நம்ம பார்க்கணும் என்னவென்றால், இந்த பெற்றோர்கள் 3 நாட்களாக தேடினார்கள். அப்போ 3 நாட்களாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார், பார்க்க முடியல. அதே போல நம்முடைய பாவங்களுக்காக, உலக பாவங்களுக்காக அவர் மரிக்கும் போது 3 நாட்களாக உலக மனுஷரிடத்திலிருந்து மறைந்து போனார். எல்லாம் ஒரு பாடமாக ஆண்டவர் காட்டியிருக்கிறார். எல்லாம் ஒரு பாடம், சாதாரண விஷயம் கிடையாது. அன்றைக்கு பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள். அந்த கவனக்குறைவினாலே அவர்கள் 3 நாட்களாக அவரை பார்க்க முடியவில்லை. அதே போல உலகமே கவனக்குறைவாக பாவத்திலே விழுந்து கிடந்தது. 3 நாட்களாக அவரை பார்க்காமல் போனார். கூட இருந்த சீஷர்கள் பார்க்க முடியவில்லை. கூட இருந்தார்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள் 3 நாட்களாக அவர்கள் கண்ணுக்கு முன்பாக மறைந்த கல்லறையிலே இருந்தார். ஆகவே நாம் இந்த பாடத்தில் முக்கியமானது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை விட்டுறக்கூடாது. நம்முடைய கண்களிலிருந்து ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அவரை நோக்கியே நம் பார்வை இருக்க வேண்டும். நம்மை காண்கின்ற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்னு சொல்லப்படுது. காலம் சமீபித்து விட்டது. ஒரு கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், இரவில் என்ன நடக்கும், அடுத்த நொடியில் என்ன நடக்கும் யாருக்குமே தெரிவதில்லை. நான் கூட போன வாரம் செய்திகளை படித்தேன். விசேஷமாக அவர்கள் சொல்கிறார்கள், உலகம் வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும் கிரகங்கள்லாம் வேகமாக சுற்றுகிறது. இது எப்பொழுதும் நடக்காத ஒரு சம்பவமாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் வேகமாக சுற்றுகிறது? நாட்கள் வேகமாக கடந்து போய் ஆக வேண்டும். தீர்க்க தரிசனம் சீக்கிரமாக நிறைவேறி ஆக வேண்டும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வர வேண்டும். ஏனென்றால் சாத்தானின் பயங்கரமான தாக்குதல்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்தாக வேண்டும். விஞ்ஞானிகள் சாட்சியாக சொல்கிறார்கள். அவர்கள் கண்டு அறிந்து ஆராய்ந்து பார்த்த உண்மைகள் அவங்க சொல்கிறாங்க. நியூஸில் போன வாரம் வெளிப்பட்ட நியூஸு அவங்க சொல்கிறாங்க, பூமி வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது முன்பை விடன்றாங்க. உங்களுக்கு தெரியுதா? டக்கு டக்கு டக்குன்னு நாள் வேகமாக ஓடுகிறது. நமக்கு தெரியுதா? முன்பை விட எப்படி வேகமாக ஓடுகிறது பாருங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக நெருங்கிட்டுன்னு அர்த்தம். சீக்கிரம் பல காரியங்களை நமக்கு முன்பாக கடந்து செல்லும். பல தீர்க்க தரிசனங்கள் கடந்து செல்லும் நம் கண்களுக்கு முன்பாக. அப்போதான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் வருவார் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் வருவார் என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. திடீர்னு வரும் வருக. ஆனால் தான் திருடனை போல நான் உனக்கு தெரியாது நான் எந்த வேலையில் வருவேன்னு சொல்லிட்டு. நீ எப்போதும் விழித்து கொண்டிருப்பது தான் உன் கடமை. விழித்து கொண்டே இரு, அதுதான் உன் கடமை. எப்படி விழித்து கொண்டே இருக்கிறது? இரவும் பகலுமாக ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அதான் நமக்கு பாதுகாப்பு. இரவும் பகலுமாக அவருடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரை மறந்துவிடக்கூடாது. அந்த பெற்றோர்கள் ஒரு நாளிலே மறந்து போனதுனாலே அவர்கள் வேதனைப்பட்டார்களா இல்லையா? இரவு முழுக்க கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆண்டவர் அவர் எங்க போனார், எங்க காட்டு பிதாட்ட வேண்டாங்க. அதுபோல நாம் அவரை விட்டுவிடக்கூடாது. அவர் தென்படும் போது அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரமாக கதவு மூடப்பட போகிறது. மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.